ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் MA 3151. சரியா, நிறைய பேர் மேபி என்னாச்சு போதுன்னா அரியர் வச்சுருந்துக்கலாம். சரியா, அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோடு என்னாச்சு போதுன்னா அந்த அரியரை தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற எய்மோடு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, கண்டிப்பாக யூனிட் 1 வந்து ரொம்ப ஈஸி. அதாவது M1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12th வந்து நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னாவே M1 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காது. சரியா, 12th மேக்ஸை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே M1 பிரச்சனையே இல்லை. சரியா, ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாகவே மேட்ரிக்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான். செகண்ட் யூனிட் பாருங்களேன், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதில் இருக்க நிறையா சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th புக்கிலே இருக்குது அப்படியே. சரியா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கக்கூடிய நிறையா சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th புக்கிலே இருக்குது. அப்போ ரொம்ப ஈஸியான சாப்டர். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்டருக்கு பார்த்திங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் இருக்குது பார்த்திங்களா, இதோட அப்படியே நம்ம 12th புக்கில் 8th சாப்டருக்கு பாருங்கள். 8th சாப்டர் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாவே இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரியா, யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி யூனிட் 4 வந்து பாருங்கள், இன்டெக்ரல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா 9th சாப்டர். சரியா, ரொம்ப ஈஸி தான். அதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட 12th புக்கில் இருக்குது. சரியா, இதில் இருக்க சம்ஸு இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த யூனிட் 5 இருக்குது பாருங்கள், மல்டிபிள் இன்டெக்ரல் மட்டும்தான் நம்ம புதுசாக பார்க்குறோம். சரியா, அதுவும் ரொம்ப ஈஸி தான். மல்டிபிள் இன்டெக்ரல் ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம இன்டெக்ரல் கால்குலஸை முடிச்சிடலாம். சரியா, ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் முதல்ல நீங்கள் வின்சென்ட் மேக்ஸ் சேனலில் நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும் போதே சொல்லி தான் நினச்சி பார்த்தா போட்டிருப்போம். சரியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு உதவுப்பா சொல்லியிருப்போம். அந்த டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை மட்டுமா நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் M1 கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.